வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் ஃபார் ஐசிஎஸ். ஸோ ஆர்சிபி வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் இப்பதான் முடிஞ்சது. ஒரு செம ப்ரூட்டல் இன்னிங்ஸ் பை வைபவ் சூரியவன்ஷி. 202 டார்கெட் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஓடித்தள்ள மாதிரி 10 ஓவர்லேயே மேட்சை வந்து சீல் பண்ணி கொடுத்துருவோம் ராஜஸ்தானுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ராஜஸ்தான் தான் எட்ஜ் கொடுத்தேன், அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு. ஸோ ஆனா குடோஸ் டு ஆர்சிபி ஆஸ் வெல். ஏன்னா அவங்க பேட்டிங் வந்து 55 ஃபார் 5 அந்த டைம், 120 ஃபார் 7 அப்படின்னு ரொம்ப பிஹைண்ட்ல இருந்தாங்க. பட் எப்படியோ கடைசியில 202 வந்து ஒரு வெரி காம்படிட்டிவ் ஸ்கோர். இந்த மாதிரி ஒரு பிச்சில், இதே மாதிரி பிச்சில் தான் சிஎஸ்கே வந்து 120க்கு ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிச்சில் வந்து அவங்களும் அதே சிமிலர் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ல இருந்தும் கூட ஒருத்தர் ரெண்டு பேரோட பிரில்லியன்ஸ்னால இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஸோ தட் ஷோஸ் அவங்களோட பேட்டிங் டெப்த் அண்ட் ஆல் தி ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அது வந்து இது ஹைலைட் ஆகுது. நம்ம எந்த இடத்துல லேக்கா இருக்கோங்கிறதும் இன்னைக்கு மேட்ச்ல பயங்கர எவிடென்டா தெரிஞ்சது. ஸோ மதன், உங்க இனிஷியல் தாட்ஸ் எஸ்பெஷலி வைபவ் சூரியவன்ஷியோட நாக் பத்தி சொல்லு, அண்ட் ரவி பிஷ்னாயோட பவுலிங் ஆல்சோ. அதுதான் மென்ஷன் பண்ணுவாங்க. நிறைய பேர் அதை மறந்தாங்க, துருவஜோட நாக்கு மறந்தாங்க. வைபவ் சூரியவன்ஷி எப்படின்னா, ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு பிளேயர் இருப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம அப்பா ஜென்ரேஷன் அப்பெல்லாம் பாக்குறப்ப சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வரப்ப சச்சின் ஆச்சு, அதுக்கப்புறம் விராட் கோலி, ரோஹித், தோனி அப்படின்னு ஆச்சு. பட் இப்போ வைபவ் சூரியவன்ஷி என்னன்னா, போஸ்டர் பாய் ஃபார் ஐபிஎல் மாதிரி ஆக போறோம் இந்த ஃபியூச்சர்ல. என்னன்னா, அவர் ஆடுற ஷார்ட்ஸ், அவர் டெலிவரி பண்றதெல்லாம் வந்து எதிர்க்க பிளேயர்ஸ் பார்க்கவே மாட்டாங்க, பால் தான் பாக்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து சும்மா ஹிட் பண்ணி ஆடுறாங்க, தூக்கி அடிக்கிறாங்க. செம்ம சூப்பரா இருக்கு. ஏதாவது ஒரு பால் அடிக்கிற மாதிரி வருதுன்னா மட்டும் தான் அடிக்கிறாரு. கரெக்டான பாயிண்ட்ல டிஃபெண்ட் பண்றாரு. கடைசி வரைக்கும் பாலை பாக்குறாரு. பேக் லிப்ட் ஹையா இருந்தாலும் சரி, புவனேஸ்வர் ஒரு பால் போட்டாரு. பால் வந்து அடிக்கிற மாதிரி பேக் லிப்ட் போயிட்டாரு. டக்குன்னு வந்து ஸ்டெப் வருதுன்றப்ப ஒரு ஸ்ட்ரோக் வச்சாரு. சோ அந்த பிரின்ஸ் பாயிண்ட் அவர் இருக்கிறதுனால சும்மா ஸ்லாக் எல்லாம் கிடையாது, மனுஷன் பிடிச்சி மேய்க்கிறாரு. நாளைக்கு ஃபியூச்சர்ல இவரை பாக்கிறதுக்கே தனியா ஒரு கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். செம்ம இன்னசென்ட் பை ஆர்ஆர். ஏசி எல்லாம் இப்படி அடிக்கிறதுலாம் பெரிய கிரைம். ஆப்ல ஒரு ஆஃப் சைடு எப்படி போடுறாருன்னா, ஒரு பேஸ கட் பண்ணி யூஸ்வலா சிக்கர் தவன் மாதிரி ஸ்லாக் பண்ணுவாங்க, ஏசி பண்ணா கட் பண்ணுவாரு. அப்படியே பேட் எப்படி அடிச்சுட்டு போறாரு. லைக் எல்லா டிகிரியும் ஷார்ட்ஸ் வச்சிருக்காரு. செகண்டரி சிண்ட்ரோம் நம்ம சொன்னோம், அன்லிஸ்ட்லாம் எடுத்து டீகோட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பண்ணவே முடியல போல இருக்கு. அப்படியே எல்லாம் மேலேயே தான் பார்த்துட்டு இருக்காங்க. சிக்ஸ் வருது. செம்ம ப்ராடஜி. ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு இந்தியன் பிளேயர் இப்படி ஆடுறது பாருங்க. ஆமா, கரெக்ட். ஸோ வேற லெவல் நாக்கு, எல்லாத்தையும் போட்டு அடி அடின்னு நொறுக்கி தள்ளிட்டாரு. அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் மென்ஷன் டு ரவி பிஷ்னாய். ஸோ அவர் பர்பிள் கேப் ஹோல்டரா இருக்காரு. அண்ட் ஆல்சோ அவரோட அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு அவர் கிரியேட் பண்ற அந்த வேரியேஷன், அவர் ஆங்கிள் அண்ட் அந்த ஒரு ரன் அப் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரா இருக்கு. இவர் வந்து அண்டர் 18ல நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, ரவி பிஷ்னாய் யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. நான் அண்டர் 18 ரவி பிஷ்னாயில இருந்து நான் அவரை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்பவே அவர் சூப்பரா, சுப்மன் கில் பேட்ச் அவர் சூப்பரா ஒரு கூகுளி போடுவாரு. அப்பவே ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பல இருந்தே எனக்கு இவரோட ஆக்ஷனே பிடிக்கும், ப்ராப்பர் ஒரு லெக்கியோட ஆக்ஷன். ஸோ பட் ஆனா நடுவுல வந்து கொஞ்சம் இவருக்கே எல்எஸ்ஜில வந்து இவரே வந்து சைட்லைன் பண்ணி இவருக்கு எதுவுமே பண்ணாம ஓவரே கொடுக்காம அப்படி இப்படி நிறைய இருந்தது. பட் அகெயின் பேக் டு ஒரு நல்ல ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னரை வந்து பேக் பண்ற ஒரு டீமுக்கு வந்து இஸ் ப்ரொவைடிங் வைட்டல் பிரேக் த்ரூ. அண்ட் ஆல்சோ மிடில் ஓவர்ல யாரா இருந்தாலும் விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து அவர் மேட்ச் டேர்ன் ஆன் பண்ணி கொடுத்துறாரு. ஜிடிலையும் நல்லா பாத்தீங்கன்னா, ஜிடி வந்து க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்ல. அங்கேயுமே மெயினா அந்த தெவாட்டியா விக்கெட்டு, அதுக்கப்புறம் ஜாஸ் பட்டலோட விக்கெட்டு, அவர் 3-4 விக்கெட் எடுத்ததுனாலதான் அகைன் ஆர்ஆர் பேக் இன் டு ஆக்ஷனே ஆச்சு. ஸோ இந்த மேட்சுமே அதே மாதிரி இன் பிட்வீன்ல வந்து வர டிம் டேவிடு அப்படி எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாரு. விராட் கோலியோட மெயினான விக்கெட்டு. ஸோ ஏன்னா விராட் கோலி வந்து கடைசி இழுத்து ஆட வேண்டிய பிளேயர். அவர் விக்கெட்ல எடுத்த உடனே தான் அவங்களோட பேக் போனே வந்து முறியடிக்க முடிஞ்சது. அதான் மாப்பிள்ள, அவர் வந்து கிரீஸ் யூஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்காரு. முன்னாடி என்னன்னா உனக்கு வந்து பிடிக்கபிளா கூகுளிஸ் வரும். இப்போ வந்து உனக்கு கிரீஸ் யூஸ் பண்ணி போடுறதுனால அந்த ஹைட்டுக்கு டெலிவரி பண்றப்போ அவரோட பால் கொஞ்சம் வந்து ட்ரிஃப்ட் ஆகி வருது, ஸ்டாப் ஆகி வர மாதிரி இருக்கு. யூஸ்வலா வந்து அவர் என்ன பண்ணாரு, விருதுன்னு ஓடி வந்து போடுவாரு, டப்புன்னு போடுறப்போ ஒரு பிரிடிகபிள் லென்த் இருக்கும். பட் இப்ப நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. அண்ட் குட் டு ஹிம். லைக் இந்த மாதிரி ஒரு டீம்ல கரெக்டா செட்டப் எடுத்துப்பா. நம்ம ஆக்ஷன் ப்ரிவியூலயே நம்ம சொல்லியிருந்தோம், ரவி பிஷ்னாய் ஆர்ஆருக்கு போனா மட்டும் தான் கரெக்டா இருக்கும். பிகாஸ் அவங்க ஆடுற அந்த ஜெய்ப்பூர் கவுஹாத்தி பிச் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ ஈஸியா விக்கெட் எடுக்கலாம். ஏன்னா டாப் ஆர்டர்லயே வந்து ஜோஃபராச்சர் மாதிரி ஒரு பவுலர் இருக்கப்போ இந்த இடத்துல ஒரு அடிக்க போய் அவுட் ஆவாங்கன்னு சொன்னோம். ஸோ செம்ம இன்னிங்ஸ். அண்ட் கிரெடிட்ஸ் டு துருவ் ஜுரல். அந்த பக்கம் வைபவ் சூரியவன்ஷி சுனாமியா ஆடுறப்போ இந்த பக்கம் பாரு, நான் அப்படியே சும்மா ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி ஆடுறேன்னு சொல்லிட்டு பால் தரையிலேயே தான் போகுது, அடிக்கிறது பாலுக்கும் வலிக்கல, பேட்டுக்கும் வலிக்கல, 81 ரன் அடிச்சுட்டு போயிட்டாரு.
இட்ஸ் நாட் அபவுட் த குவான்டிட்டி ஆஃப் ரன்ஸ், இட்ஸ் அபவுட் ஸ்டேயிங் இன் த கிரீஸ். அந்த குஜராத்தோட டெம்ப்ளேட் அப்படியே கையில பிடிச்சிட்டாங்க. அப்படியே பிடிச்சி நம்ம போவோம், மிடில் ஆர்டருக்கு ப்ரெஷர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. பட் எங்கேயாவது ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் கிட்ட ஆர்சிபி நல்ல பவுலிங் அட்டாக் தான், பட் எங்கேயா மாட்டிப்பாங்களோன்னு தோணுது. மிடில் ஆர்டர் கொஞ்சம் நீ சொன்ன அதே காம்பினேஷன்ஸ் தான். ரியான் பராக் வந்து நம்பர் 5 போனாரு, சொல்லி கொடுத்தாரு நல்ல கேம்ல அந்த பவுன்சரை போட்டு. கரெக்ட். நல்லா ஆக்சுவலி ரொம்ப அவேரா இல்ல ஹெட்மே, ரொம்ப கேஷுவலா வந்து அப்படியே நீங்க ஹெல்மெட் இல்லாம வந்தாலே அவன் அப்படிதான் சிங்கிள் சைக்கோ ஷார்ட் பால் போட்டுருவான்னு தெரியும். இருந்தாலும் வந்து பண்ணாரு. பட் ஆனா இது நல்லா, ஆனா நல்லா இதுதான்டா. ஏன்னா ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணணும்னு ரியான் பராக் டவுன் த ஆர்டர் வந்தாரு. ஆனா இன்னைக்கு ஜடேஜா பண்ணிருக்க வேண்டியது ரியான் பராகே பண்ண. இதுதான் நான் நேத்தே சொன்னேன். ஒரு மாதிரி என்ன சுச்சுவேஷனுக்கு, ஏன்னா 50 பால் 50 ரன்ரா, நீ அந்த டைம் தூக்கி அடிக்க அவசியமே கிடையாது. சிங்கிளா நீ ஜடேஜா பாரு, ஒரு 4 கிடையாது, ஒரு 6 கிடையாது, 25 பால்ஸ் 24 ரன்ஸ் போதுமே. 2-2-1. ஏன்னா உனக்கு ரன் ரேட்டே அவ்வளவுதான், ரெக்கார்ட் ரன் ரேட்டே 6.5 தான். இதுதான் ஒரு கேப்டனோட நாக்கா இருக்கணும். ஒரு கேப்டன்னா கடைசி கேம் என்ன தேவைப்படுது. இப்ப இதே ரன் ரேட் ரெக்கார்ட் ரேட் வந்து உனக்கு 12 இருந்துச்சுன்னா நீ அடிக்க போலாம், தப்பு இல்ல. ரெக்கார்ட் ரேட்டே 6 ரன் 6 ரன் தான். இதுக்கு நீ அடிக்க போய் இப்ப விக்கெட் ஆகி சோக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா லாஸ்ட் டைம் இப்படி தப்பு தான் பண்ணாங்க, 6-7 க்ளோஸ் மேட்ச் விட்டாங்க. சோ அது திரும்ப பண்ணக்கூடாது. டெல்லியோட ராஜஸ்தானோட 3 கேமும் இப்படிதான் விட்டாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு, எல்லாமே இந்த சிங்கிள் டிஜிட் ரன்ல போச்சு. சரி விடு, ஊர் பஞ்சாயத்துலாம் பேசுறோம். 5 நாள் ஜாலியா இருந்தோம். சிஎஸ்கே மேட்ச் இல்லைன்னு, நாளைக்கு மேட்ச் வெறுப்பாக வந்துடும். சிஎஸ்கே வர்சஸ் டிசி திரும்ப செப்பாக் ஹோம்ல ஆட போறாங்க. அவங்களோட 4th மேட்ச். இருக்கிறதுலே இந்த 10 டீம்ல ஒரு பாயிண்ட் கூட எடுக்காத ஒரே டீம் சிஎஸ்கே தான். நாளைக்கு மழை வந்தா கண்டிப்பா சிஎஸ்கே ஒரு பாயிண்ட் கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். மழையும் இருக்கிற மாதிரி தெரியல. சோ சிஎஸ்கே வந்து கஷ்டப்பட போதான் நினைக்கிறேன். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டெவால் பிரெவிஸ் வந்து பேக் டு த ஸ்குவாட். அது வந்து ஒரு 100% வந்து கன்ஃபார்ம் மாதிரி தெரியுது. சோ அதனால அது ஒரு நல்ல விஷயம். ஆமா, மேபி கார்த்திக் சர்மாவுக்கு பதிலா உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் பிரசாந்த் வீருக்கு பதிலா அகில் ஹுசைன் ஆடியே ஆகணும். இவங்க என்ன பண்றாங்க எனக்கு தெரியல. அப்புறம் இப்பதான் சுட சுட இன்சைட் இன்ஃபோ பார்த்துட்டு வரேன். கிரவுண்ட்ல இருந்து இன்சைட் ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ற ஒரு ஆள் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி வந்து ரெடி ஃபார் மேட்ச் ஃபிட்னஸ் சொல்லியிருக்காங்களாம். போட்டு பிராக்டிஸ்ல வழக்கம் போல பொழந்துகிட்டு இருக்காராம். இங்க எல்லா பக்கமும் 6 அடிக்கிறா. அவர் பேசிட்டு இருக்கப்ப பால் வந்து அங்க விழுது, 6 அடிக்குது. சோ இஸ் ரெடி ஃபார் மேட்ச்னு சொல்றாங்க, பட் எட் டு பி அனௌன்ஸ்ட்னு சொல்றாங்க. மோஸ்டா கேகேஆர் மேட்ச் தான் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன அந்த சேஞ்ச் தான். இன்னுமே வந்து பிரசாந்த் வீரை வந்து பேக் பண்ணுவேன். நீ வந்து பிரசாந்த் வீரை வேணான்னு சொல்ற, பட் பிரசாந்த் வீர டெப்பர்மெண்ட் நாக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி லெஃப்ட் ஹேண்டர் அட் த டாப். உனக்கு வந்து ஒரு பின்சிட்டரா யூஸ் பண்ணலாம். மேபி 7 விக்கெட்ஸ் விழுந்தாலும் அவரால் ஷிவம் துபேரை காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்றேன். நான் மேட்ச் என்ட்ரி ஏதாண்டா டிராப் பண்ணுவேன். நீ யோசிச்சு பாரு, நீ கலில் அஹ்மத் மேட் என்ட்ரி, கலில் அஹ்மத் அகில் ஹுசைன் பவுலிங்ல போடலாம். அன்ஷுல் கம்போஜ் உனக்கு போடுவாரு. ஓவர் டர்னும் உனக்கு பவர் பிளேல யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் அந்த 4th 5th ஓவர்ல ஓவர் டர்ன் கொஞ்சம் மேபி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸ்விங்க 140+ போடான்றப்போ நான் பிரசாந்த் வீரை டிராப் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ இன்வெஸ்ட் பண்ணிருக்க ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட்றப்போ ஒரு 3 மேட்ச்ல நீ அவரை தூக்கிட்டேன்னா பாசிபிளி உனக்கு திருப்பி அந்த காம்பினேஷன்ஸ்க்காக ஆயிடும். நான் வந்து அந்த எஸ்பெஷலி ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா குருணால் பாண்டியா அடிச்சாரு, அந்த 6 சீட்டிங்லாம் பார்த்தாலே பயங்கரமா இருந்தது. கார்த்திக் சர்மாவும் ஹார்ஷ் தான், பட் யூ டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸ். அஃப்ராஸ் கான் மாதிரி ஒரு ஆளால தூக்கவே முடியாது. இருக்கிற பேட்டிங் ஆர்டர்ல அவர் மட்டும் தான் லைட் அடிக்கிறாருன்றப்போ நீ உனக்கு ஹார்ட் கால் கார்த்திக் சர்மா எடுத்தாலும் பிரவிஸ் சிங் இந்த காம்பினேஷன்ஸ் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் டெல்லியுமே கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது டாப் ஆர்டர். ஓகே, இல்லடா இப்போ நான் பிரசாந்த் வீரை ஏன் தூக்கணும்னு சொன்னா, அகில் ஹுசைன் ஆடணும்னா பிரசாந்த் வீரை தூக்கணும், அதுதான். மற்றபடி பிரசாந்த் வீர் அகைன் நல்ல ஒரு யங்ஸ்டர் தான், நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. அண்ட் ஆல்சோ மேட் என்ட்ரி தூக்குனாங்கன்னா டெஃபினட்டா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா வேணும்டா. மேட் என்ட்ரி வந்து ஆக்சுவலி மேட் என்ட்ரி மேல பெரிய நம்பிக்கை எனக்கும் கிடையாது. ஆனா இவனுக்கு மேட் என்ட்ரி தான் போவானுங்க. ஒரு பிரீமியம் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி போவானுங்க. அப்படி மேட் என்ட்ரி தூக்குனீங்கன்னா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ஃபாஸ்ட் பவுலர் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லாம அகில் ஹுசைனை வந்து நீங்க மேட் என்ட்ரிக்கு பதிலாக கொண்டு வந்து பிரசாந்த் வீரை ஆட வச்சீங்கனாலுமே நம்ம மாட்டிப்போம். ஏன்னா டெத்துல போடுறதுக்கு வந்து கலீல் அகமதுலாம் டெத்துல சான்ஸே கிடையாது. அன்ஷுல் கம்போஜ் பரவாயில்ல, அடிதான் வாங்கினாலும் ஏதோ இந்த போடுறான். இருக்கிற இதுலயே வந்து கொஞ்சம் பரவாயில்லாம போடுறது அன்ஷுல் கம்போஜ் தான். பட் கூட காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து எனக்கு கேட்டா குர்ஜப்னீத் மாதிரி ஒரு ஆள் வேணும். ஏன்னா ஓவர்டன் கிட்ட நீங்க 2 ஓவர் அவன் கிட்ட வாங்கலாம், அவங்க கிட்ட 2 ஓவர் பேட்டிங் ஹிட் பண்ண சொல்லலாம். அதுதான் அவன்கிட்ட பண்ண வைக்க முடியும். நீங்க அவனை வச்சு 4 ஓவரும் போடணும், 50 ரன் நீ அவனை வச்சு அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேலைக்கே ஆகாது. இப்போ பவுலிங் வந்து எப்படி பண்ணாலும் சரி பண்ண முடியாது. அவங்க பேட்டிங்கை வந்து ஃபுல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு என்ன ஆனாலும் நாங்க வந்து கடப்பாதையா பேட்டிங் ஆட போறோம் டிசைட் பண்ணுங்க. ஏன்னா நீ இந்த பவுலிங் அட்டாக் வச்சு உன்னால எப்படியும் அந்த டெத் ஓவர்ஸ் போட முடியாது. மாப்பிள்ள போனா போயிட்டு போது ஓவருக்கு 15 ரன் டெத் ஓவர் கொடுக்குறாங்கன்னு மைண்ட் செட் பண்ணிட்டு
பேட்டிங் அட்டாக் நீ பண்ணிட்டான், இது உனக்கு ஓவர் 10 அக்யூரேசி நெருப்புல பேட்டிங் இருக்குன்றப்போ கொஞ்சம் வந்து கேட்டா இருக்கும். நீ சொல்ற மாதிரி குர்ஜப்ரீத் சிங், ஸ்ரேயஸ் கோபால வச்சுக்கலாம் இம்பாக்ட் பிளேயர். ஒருவேளை பிச் ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா கூட, ஏன்னா நேத்து மழை வந்து சென்னையில, ஸோ மேபி மாய்ஸ்சரா இருக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு 2 நாளா சம வெயில், பயங்கர ட்ரையா இருக்கும், டியூ வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால உனக்கு ஸ்ரேயஸ் கோபால வச்சுக்கிட்டு ராமகிருஷ்ணா கோஷ வச்சுக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் கிடைக்கும், உனக்கு டெத் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்ன்றனால நான் அதை போவேன். பட் பாசிபிளி மேட் ஹென்ரிக்கு இதுக்கப்புறம் பேக் பண்ணுவாங்கன்றது எனக்கு தாட் ப்ராசஸ் தப்பா தான் இருக்கு. பட் ருத்ராஜ் என்ன பண்ணுவது இல்ல, சேம் டீம்னு சொல்ல வாய்ப்பு இல்ல, டிவால் பிரைஸ் மட்டும் சேஞ்சுன்னு நினைக்கிறேன். அதான் டெவல் பேஸ் சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ என்கிட்ட அக்கீல் ஹுசேன் வந்தே ஆகணும்டா கண்டிப்பா. ஏன்னா வந்து பவர் பிளேலையும் போட்டு கொடுப்பாரு. உனக்கு நான் மிடில் ஆர்டரே எனக்கு அந்த ஒரு ஸ்பின் வந்து ஏன்னா எல்லா டீம்லயும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். திருநாள் பாண்டியா நல்லா போட்டான், 7 எக்கனாமில போடுறான். ரவீந்திர ஜடேஜாவுமே சூப்பரா போடுறாரு. எல்லா அக்ஷர் பட்டேல் அங்க மேல, அப்புறம் எல்லா சாண்ட்னர் மும்பை இந்தியன்ஸ்ல, ஜிடில வந்து இது சாய் கிஷோர், ரஷித் கான், அண்ட் எல்எஸ்ஜில சித்தார்த் மணிமாறன். அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர், ஒரு கண்ட்ரோல் டிஃபென்சிவ் ஸ்பின்னர் வந்து தேவைப்படுறாங்க. நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதுதான் ஒரு பாயிண்ட். நீ டாக்டிக்கலாவும் யோசிச்சு பார்த்தா உனக்கு டாப்ல வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்டர்ஸ் தான். கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் வந்து பத்தும் நிசங்கா, நிதிஷ் ராணா ஆஃப் பண்ண தான் நல்லா ஆடுவார். அவர் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. அதுக்கப்புறம் நம்பர் 4ல உனக்கு பார்த்தோம்னா சமீர் ரிஸ்வி ஆடுறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு டேவிட் மில்லர் சிஸ்டம் சப்ஸ். சோ இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் இருக்கு, டேவிட் மில்லர் மட்டும் தான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அவரும் பினிஷ் தான் ஒரு ஹேண்ட் இருக்கும். அக்யூரேஷனா தைரியமா பவர் பிளேல கொடுங்க, நீ தைரியமா போடுங்க. ஏன்னா அவர் டே இன் அண்ட் டே அவுட் இதை பண்ணிட்டு இருக்காரு த்ரூ அவுட் வேர்ல்டு. 200 விக்கெட் மேல T20 எடுத்துக்கான்றப்போ தைரியமா அவர்கிட்ட நான் பால் கொடுத்து போட வைப்பேன் பவர் பிளேல. அந்த அவங்களும் வந்து கொஞ்சம் அந்த அந்த லாஸ்ட்ல இருந்து வரதுனால மேபி கொஞ்சம் ஃப்ரெஜைலா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் தேர் ஸ்ட்ராங் சைட். இந்த மாதிரி டீம் அடிச்சு நம்ம பாயிண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு ஒரு கிராப் அப் ஆகும். எல்லாம் வெரி டிஃபிகல்ட். ஓகே, அப்படியே நம்ம வந்து இப்போ டிசி பக்கம் போயிடலாம். டிசியுமே இல்ல, நீ ஃப்ரெஜைல்னு சொன்ன, பட் நான் அதை அக்ரி பண்ண மாட்டேன். ஏன்னா பத்தும் நிசங்கா நல்ல ஃபார்ம்ல இருக்கான், நல்லா ஹிட் பண்றான், நல்லா அத்தன்டிக்கா ஒரு மாதிரி சூப்பரா ஆடுறான். கேஎல் ராகுல் 92. ஒன் டவுன் கேட்டா நிதிஷ் ராணா தான் ஸ்கேம் பண்ணான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நிதிஷ் ராணாவை ஆடவே கூடாது, அபிஷேக் பொருள் ஆடியே ஆகணும். அபிஷேக் பொருள் இஸ் வெரி மச் டிசர்வ், யங் டேலண்டட், ரகுவன்சி மாதிரி நான் வந்து ஹையா ரேட் பண்ணுவேன். அபிஷேக் பொருள் ஆடியே ஆகணும். டு பி ஃபாலோட் பை உனக்கு மில்லரு, ஸ்டப்ஸ், விப்ராஜ் நிகம், அப்புறம் சமீர் ரிஸ்வி. போன மேட்ச் தான் ஃபெயிலியர், மத்த 2 மேட்ச் சூப்பரா ஆடுறாரு. அக்ஷர் பட்டேல் இருக்காரு. அப்புறம் போதுமேடா, இதுக்கு மேல என்னடா உனக்கு ஃப்ரெஜைலா இருக்குங்கிற? இல்ல இந்த லாஸ்ட்ல இருந்து ஃப்ரெஜைலா இருப்பாங்கன்னு சொல்றேன். ஏன்னா க்ளோஸ் கேம், வின் பண்ண வேண்டிய கேம் பேட்டிங் ஃப்ரெஜைலா இல்ல, அந்த லாஸ்ட்ல இருந்து வரதுனால மேபி இங்கே அஃபெக்டா இருக்கும். சோ அந்த விஷயம் தான் இருக்குமே தவிர மத்தபடி ஸ்ட்ராங் அது வந்து ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 1 ரன். அது வந்து நான் கம்ப்ளீட்டா அதெல்லாம் நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். Again, அது ஒரு வெரி ஹார்ட் 0.01 ஹார்ட் லெக் தான். அதை வந்து நம்ம பெருசா இது பண்ண தேவையில்ல. நல்ல டீம், போத் வித் பேட் அண்ட் பேட்டுமே அவங்க சூப்பரா இருக்காங்க. அதுதான் இன்னொரு மேட்டர். பேட்டிங்கும் பவரா இருக்கு, பவுலிங் பார் அதை விட பவரா இருக்கு. லுங்கி என்கிரி, முகேஷ் குமார் எப்படினாலுமே ஓப்பனிங் முதல் 2 ஓவரில் விக்கெட் எடுத்துடுறாரு, ரன்னு போனாலும். அப்புறம் உனக்கு குல்தீப் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காரு, நட்டு இருக்காரு. அது போக விப்ராஜ் நிகம் கிட்ட நீ 1 ஓவர் வாங்கலாம். பவுலிங்கும் ஹெவி பவர் பேக்டா இருக்கு. அதான் இந்த பேட்டிங் அட்டாக்க நீ வந்து ஒரு நல்ல ஸ்பின் டியூ வச்சு உன்னால அட்டாக் பண்ண முடியும். பட் நூர் அகமத் வந்து போராடுறதுதான் ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு. நூர் அகமத் வந்து விக்கெட் லெஸ் நினைக்கிறேன், தெரியல, மேபி விக்கெட் எடுத்துட்டாங்க. விக்கெட் லெஸ். சோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க. எப்படியாவது நூர் அகமத் விக்கெட் டேக்கிங் பண்ணா மட்டும் தான் அவங்களால முடியும். ஸ்பின்னர்ஸ் நீ பார்த்தனா எல்லா டீம்லயும் வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்துருக்காங்க. சோ அந்த டெம்ப்ளேட் போன வாட்டி நமக்கு நல்ல ஒர்க் ஆச்சு. நூர் அகமத் எல்லாருமே அடி வாங்கினாலும் சரி, நூர் அகமத் பெட்டரா போட்டிருந்தாரு. நூர் அகமத் வந்து அடி வாங்கறதா வந்து இதுவாயிடுச்சு. ஓடி வந்து ரொம்ப ஃபாஸ்டா போடுறாரோ அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா 2024 ரஷித் கான் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், இல்ல பால கொஞ்சம் நிக்கலாம் ஏர்ல, அப்படி கொஞ்சம் நிக்க வச்சு போட்டா பெட்டரா இருக்கும். ஒரு 5 days பிரேக் கிடைச்சிருக்கு. பாசிபிளி அவர் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணா நிறைய சான்சஸ் இருக்கு இந்த டீமை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஏன்னா எக்ஸப்ட் மில்லர் பெருசா வந்து சமீர் ரிஸ்வி இஸ் இன் கிரேட் ஃபார்ம். பட் ஸ்பின்னர் வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஆடுவாங்க. ஏன்னா ரஷித் கானோட விக்கெட் நீ பார்த்தனாலே தெரியும், வந்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதாவது சர்ப்ரைஸ் டெலிவரி போட்டு இந்த மிடில் ஆர்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணா ஓரளவுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஹோப் தானே, தோத்துட்டே எவ்வளவு நேரம் இருப்பாங்க, கண்டிப்பா ஒரு வின் கண்டிப்பா டெஸ்பரேட்டா தேவைப்படும் இருக்கும். பாசிபிளி பார்ப்போம். இவ்வளவுலாம் அப்படியே பேச வேண்டியது. நீயும் ஒரு தடவையும் கான்பிடண்டா வந்து ரிவ்யூல பேசுற. எனக்கு என்னமோ அந்த கான்பிடன்ஸ் சுத்தமா இல்ல. ஏன்னா நீ பவுலிங் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு இப்படி இதுலயும் அடி வாங்குறாங்க. மொத்தம் 3 மேட்ச் விளாண்டுருக்காங்க.
அப்போ இன்னும் 10 விக்கெட்டுக்கு ஆடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எடுத்த விக்கெட்டே மொத்தமே 10 விக்கெட் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட, சாரி ஆர்ஆர் கூட 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. 122 அடிச்சிட்டாங்க. திரும்ப பஞ்சாப் கூட 5 விக்கெட் எடுத்திருக்காங்க, 210 அடிச்சிட்டாங்க. திரும்ப அடுத்த ஆர்சிபி கூட 3 விக்கெட் தான் விட்டுருக்காங்க, 250 அடிச்சிருக்காங்க. அப்ப நீ பாத்தீங்கன்னா விக்கெட்டே எடுக்கல சிஎஸ்கே. அதுவும் இந்த 10 விக்கெட்டுமே அங்கிட்டு இங்கிட்டு இவங்க கொடுத்தது. எல்லாமே கொடுத்துட்டு போன விக்கெட் தான். எதுவுமே வெல் டிசர்வ்டா ஒரு ஸ்விங் பண்ணி எடுத்தேன். நீங்க ஹேஸ்வல் எடுத்தான் டாமினிக் பாத்தியா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால, அது விக்கெட். ரவி பிஷ்ணா எடுத்தான் பாத்தியா, அது விக்கெட். ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்தான் பாத்தியா, அது. அந்த மாதிரி ஒரு டிசர்விங் பால் போட்டெல்லாம் விக்கெட்டே எடுக்கல. சும்மா ஏதோ அதுவோ வந்த விக்கெட் தான். அப்புறம் அடுத்து அடிக்க போய் வந்த விக்கெட், ஃப்ரீ விக்கெட் அந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர. ஒரே ஒரே ஆனா விக்கெட் அப்படி எடுத்தா அந்த விக்கெட் நோ பாலா போயிடுச்சு. ஒரு நல்ல பால் போட்டான், அது நோ பாலா போச்சு. டாமினேட்டிவா பண்ணல பவுலிங்ல தான் அவங்க ஆக்ஷன் ஸ்பான்சர் விக்கெட் ஆச்சு. அக்ரி கம்ப்ளீட்லி. பட் இந்த 5 நாள் பிரேக் அவங்களுக்கு ஒரு இதுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். கான்பிடென்டா பேசுறேன், ஏன்னா ஹார்ட்ல சிஎஸ்கே தான் இருக்கு. பாப்போம். கண்டிப்பா எனக்கு என்னமோ தோணுது வின் பண்ணுவாங்கன்னு. பர்சன்டேஜ் நான் சிஎஸ்கே தான் கொடுக்க போறேன், டிசி தான் கொடுக்க போறேன். ஓகே, உன்னோட எட்ஜ் ஃபுல்லா இந்த ஐபிஎல் ஃபுல்லாவே ரொம்ப மோசமா இருக்கு. நீ கொடுக்குற டீம் பூரா தோத்துட்டே இருக்காங்க. இந்த தடவை ஒழுங்கா டிசிக்கு எட்ஜ் கொடு. 3 மேட்ச் சிஎஸ்கே எட்ஜ் கொடுத்த தோத்துட்டானுங்க. நேத்து ஆர்சிபி எட்ஜ் கொடுத்தேன், அவனுக்கு தோத்துட்டானுங்க. உனக்கு மரியாதை நாளைக்கு நீ டிசிக்கு எட்ஜ் கொடுக்குற. நான் சிஎஸ்கே தான் கொடுப்பேன் எப்பவுமே. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரே சிஎஸ்கே தான். நீ சொல்லி தானே தோக்கவே செய்யறானுங்க. சரி, ஓகே. அதான் இப்போ இது வந்துடுற எட்ஜுக்கு வந்துடலாம். நீ சிஎஸ்கே தான் சொல்ல போற. எவ்வளோ 55? இல்ல 52 அவ்வளவுலாம் சொல்ல மாட்டேன். நான் என்ன கிட்டாவா 65 65 45 52. ஜஸ்ட் பிகாஸ் டிவால் பிரேவிஸ் இஸ் பேக் அந்த எக்ஸ்பெக்டர் பண்றதுனால குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்லி ஆட யோசிப்பாங்க. பாசிபிளி அவங்க அந்த மிடில் ஓவர்ஸ் அவ்வளவு கம்ஃபர்டபுளா போட முடியாது டிவால் பிரேவிஸ் கிட்ட, ஏன்னா ஷிவம் இருக்கிறதுனால. அதனால 52 எட்ஜ் அண்ட் 48 ஃபார் டிசி. ஓகே, ஸோ நான் 60-40 தான் டிசி கொடுக்கலாம்னு யோசிச்சேன். இப்போ பிரேவிஸ் வந்ததுனால 55 கொடுக்குறேன். ஒரு சான்ஸ் இருக்கு அந்த மிடில் ஆர்டர்ல குல்தீப்பை வந்து டேக் ஆன் பண்ணுவார் டெஃபினட்டா நம்ம பிரேவிஸ். அது ஒரு நம்பிக்கை தான். அதை பேஸ் பண்ணி 55 ஸ்டில் நான் டிசிக்கு தான் கொடுக்குறேன். 45 வந்து சிஎஸ்கே. நாளைக்கு ஜெயிக்கணும்டா என் பிரிக்ஸ். தோத்துட்டே இருக்கு. பாப்போம். நானும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் கண்டிஷன்ஸ் அண்ட் இது பேஸ் பண்ணி நான் வந்து இது கொடுக்குறேன். நீ வந்து அவுட் ஆஃப் எமோஷன்ஸ்ல கொடுக்குறேன். சரி, எனக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை. பாப்போம். நாளைக்கு நல்லா விளாண்டா கண்டிப்பா ஜெயிக்கலாம். நல்லா விளாடுற மாதிரி தெரியல, அதான் பிரச்சனை. நாளைக்கு ஏதாவது ரோஷம் வந்து ஆடுறாங்களான்னு பாப்போம். அதான் டாப் ஆர்டர் ஃபயர் பண்ணியே ஆகணுமாப்ல. ஒண்ணு ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் 2 பேருமே ஒரு டாப் ஆர்டர்ல வந்து அட்லீஸ்ட் 5-6 ஓவருக்கு 50 அடிக்கணும் கண்டிப்பா. 0 விக்கெட் 50 55 அடிச்சே ஆகணும் கண்டிப்பா. அது அடிக்கி இயர்லி விக்கெட் விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். திரும்பவும் அதே பிரச்சனை தான். மிடில் ஆர்டர் வந்து நான் பெயில் அவுட் பண்றேன்னு சொல்லி அதே 130 140 தத்தி முக்கி எடுத்து திரும்ப இதாயிருவானுங்க. அதான் பண்ண முடியும். வழி ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா எல்லாம் வந்து ஃபுல் ஆல் கன்ஸ் பிளேசிங் மாதிரி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் பாரு, தனியால 17 பால் 50 அடிக்கிறான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது திரும்ப நம்ம கிட்ட ஓப்பனர் கிட்ட இருந்து ஸ்டார்ட்டே வரனா நம்ம இந்த லீக்ல வந்து நம்ம கம்ப்ளீட்டே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட். ஸோ அதெல்லாம் இவங்க பேசி அனலைஸ் பண்ணி ஸ்டஃப் உள்ள பிளேயர்ஸ் தான். இதுக்கு மேல அப்புறம் நம்ம எங்க போய் யாரை போய் எடுக்கிறது? இந்தியாக்கே வேர்ல்ட் கப்ல மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் வந்து கொஞ்சம் கான்பிடன்ஸ் தான் இருக்கு. பாசிபிளி சேப்பாக்ல பவுன்சர்ஸ் கொஞ்சம் வேரியா இருக்குன்றதுனால மேபி முகேஷ் சௌத்ரி கொஞ்சம் டெட்லியா இருக்கலாம். அவர் கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி ஆடணும். அதே மாதிரி இவரையும் லொங்கி நெகடியும் வந்து அந்த ஸ்லோ பால்ஸ் தான் பார்த்து ஆடணும். லைக் அப்படின்னா ஒரு டெஸ்பரேட்டா அடிக்க கூடாது. இப்ப வைபவ் சூரியவன்சி பார்த்தா கூட உனக்கு டெஸ்பரேட்டா ஆட மாட்டேங்கிறாரு. அந்த பால் எங்க வருதுன்னு பார்த்து அவர் எங்க அடிக்கணும்ன்றதை யோசிச்சு அந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்டிவ் ஆடுறாரு. இவங்க என்னன்னா கடிவாள கட்டின குதிரை, நான் வந்து 3 ஸ்டெப்பையும் காமிச்சு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அடிக்க போறேன், இல்லைன்னா வந்து பிளிக் அடிக்கிறதுக்கு லெஃப்ட் ரைட் சைடு ஓடுங்கன்னு ஆடுறாங்க. அந்த மாதிரிலாம் மைண்ட் இருக்காம அந்த பாலுக்கு ரியாக்டிவ் ஆனாலே கேமுக்கு வந்து பெட்டரா இருக்குன்னு தோணுது. கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப பக்கத்து நம்ம அடிச்சிடணும், நம்ம வைபவ் சூரியவன்சி மாதிரிலாம் அடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. வைபவ் சூரியவன்சி தான் அப்படி அடிக்க முடியுது. நம்ம ஜஸ்ட் நம்ம கேம் மாதிரி ஆடினாலே போதும். நீ சொன்ன மாதிரி அந்த பவர் பிளேல விக்கெட் லெஸ்ஸா இருந்தாலே நம்ம டீமுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பின்னாடி அவ்வளவு பெரிய பேட்டிங் இருக்குன்னு ஒரு டெப்த் இருக்கும். ஆனா டிவால் பிரபேஷ் சிவம் பேரும் நம்பர் 6 நம்பர் 7 அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால பேஷன்ஸ் ப்ரிசர்வ்ஸ். ஸோ பார்ப்போம். ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதான் நல்லா பாச்சு. நானும் பாச்சு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேமா கொஞ்சம் மாத்தி ஆடலாம். அவ்வளவு பேட் நீ போன வருஷம் நான் ரொம்ப பேட் டீம் எடுத்து வச்சிருந்தாங்கடா. ஆளே இல்லாம விஜய்சங்கர், திரிபாதி எல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக்சுவலா. ஆனா இந்த தடவை அப்படி கிடையாது. நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க.
அவங்க கிட்ட பேசி அவங்க எப்படி ஒரு கேம் அப்ரோச் பண்ணணும், அவங்க நிறைய சிமுலேஷன்ஸ் கொடுத்து எப்படி ஆடணும், நிறைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா டெஃபினட்டா ஒரு முகுல் சௌத்ரி மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், நிறைய யங்ஸ்டர்ஸ், நல்ல டேலண்ட் உள்ள யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுத்து ஃப்ரீயா ஒரு மைண்ட் ஃப்ரீயா ஆடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கேம் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. இல்ல அவங்களுக்கு என்ன ரோலை டிஃபைன் பண்ணி இந்த இடத்துல நீ போனீங்கன்னா இதான் நீ பண்ணணும் அப்படின்னு ரோல் டிஃபைன் பண்ணி அண்ட் சீனியர்ஸுமே கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி ஆடினாங்கன்னா டெஃபினட்டா இது வந்து பயங்கரமா இருக்கும். நீ சொல்ற மாதிரி ரொம்ப மோசமான ஓகே, team. ஆமா ஆமா, நல்ல டீம் தான். அதனாலதான் நம்ம எல்லாருமே சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வருவாங்கன்னே நிறைய கமெண்டேட்டர்ஸோ நிறைய ரிவ்யூஸ்மே சொன்னாங்க, நீயுமே கூட சொன்ன. பட் ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் நம்ம சொல்ல முடியாது, அவ்வளவு மோசமா ஆடிட்டு நம்ம சொல்லவே முடியாது. பட் இந்த தடவை அவ்வளவு மோசமான டீம் தான் கிடையாது. லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு. நாளைக்கு ஜெயிச்சு, ஆமா நாளைக்கு ஜெயிச்சு ஒரு 2 பாயிண்ட் வந்தே ஆகணும். இல்லைன்னா இந்த டோர்னமெண்ட்லயே வந்து நம்ம சர்வை பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். லெட்ஸ் சி, வி கேன் ஹோப் ஃபார் அ வின் டுமாரோ. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய். ஓகே.